Hello friends, welcome to Jaggery Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பானிபூரி மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கான ingredients கொடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இத வந்து நான் descriptionலயே கொடுக்கிறேன். நீங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கோம்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி. இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாமே நம்ம போட்டு நல்லா blend பண்ணிக்கலாம். அது கூட என்னென்ன ஸ்பைசஸ்னா நம்ம வந்து ஆம்ச்சூர் பவுடர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து இது 2 டம்ளர் இருக்குன்னா 1 டம்ளர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் சட்னி, அதாவது tamarind சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 4 டேட்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கொட்டை எடுத்துகிட்டு நம்ம பிளெண்டரில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து புளி பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெல்லம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். புளி 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வெல்லம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ இதே வந்து நல்லா நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் பொட்டேட்டோ வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா பொட்டேட்டோ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான அளவு. இப்போ கொஞ்சம் வந்து நான் சாட் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ பொட்டேட்டோ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின பூரி தான் வச்சுருக்கேன். இதை வந்து நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போது இதை வந்து நம்ம குட்டியாக ஹோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃபில்லிங் வச்சிடலாம். பொட்டேட்டோ ஃபில்லிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பானி ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாமே நம்மளுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.